தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உனக்கு மன தெளிவை தந்து எல்லா நெருக்கடிகளிலும் உன்னை அற்புதமாக வழிநடத்தி மகிமைப்படுத்துவேன். 2 தீமோத்தேயு 4:4. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாயிரு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் பலவிதமான நெருக்கடிகளில் என்ன செய்வதென்று அறியாமல் நீங்கள் குழம்பி போய் கலங்கி தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் முழுமையான மனத்தெளிவோடு உறுதியாக செயல்பட உன்னத தேவன் இன்று உங்களுக்கு நிச்சயமாகவே உதவி செய்து அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தப் போவதாக வாக்களிக்கிறார். உலகத்தின் குழப்பங்கள் நம்மை அசைக்க நினைத்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்படும் வேத வார்த்தை மட்டுமே நமக்கு நிலையான மற்றும் தெளிவான சிந்தையை தரும். தாவீது சிக்லாகில் எல்லாவற்றையும் இழந்து நின்றபோது பதற்றப்படாமல் தேவனாலே தன்னை திடப்படுத்தி மனத்தெளிவோடு செயல்பட்ட சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆகையால் இன்று உங்கள் வாழ்க்கையின் குழப்பங்களை கண்டு சிறிதும் கலங்காமல் ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொண்டு அவரையே உறுதியாக பின்பற்றுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எவ்வித நெருக்கடியான சூழ்நிலையிலும் முழுமையான மனத்தெளிவோடு உறுதியாக செயல்பட உங்களுக்கு உதவி செய்து அற்புதமாக வழிநடத்தி மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெளிவின் ஆவியானவரே, இன்று எனக்கு மன தெளிவை தந்து என் வாழ்வின் எல்லா நெருக்கடிகளிலும் என்னை அற்புதமாக வழிநடத்தி மகிமைப்படுத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.